அம்மா அடனா பெற்று சொல்லுங்களா ராஜா. 12 வருடமா நம்மளுடைய நாடு பஞ்சமாகி உங்களுக்கு உண்ண உணவு இல்லாது நீங்க விடுத்த விட இல்லாம அம்மா பசி என்று அழுகின்றேன் சொல்லுங்களா. நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த வயிறு பட்டு எரிகிறதா. உங்களுடைய பசியை பார்க்க முடியாத பாவி ஆகிட்டனே. உங்களுடைய பசியை நான் எப்படிப்பா பார்க்க போறேன்? நாட்டு மக்கள் தான் முக்கியம் சொல்லி அனைத்து நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டாருப்பா. நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்க்கலையே. இந்த பாவி என் பிள்ளை பசி எப்படி பார்க்க போறேன்னா ராஜா. நமக்காக இப்பேற்பட்ட நிலைமை வர வேண்டுங்க. என்னங்க சதிரானுமா நான் பெற்றிருந்த பிள்ளைகளை பார்த்தீர்களா? 12 வருடமா நம்மளோட நாடு பஞ்சமாகி என் பிள்ளைங்க உணவில்லாத உடுத்த விட இல்லாம அம்மா பசி அழுவுறாங்களே. பிள்ளை பசி எப்படிங்க போக போறேன்? யாருக்குமே கொடுக்காத சீர்வரிசையுடைய அண்ணன் கொடுத்தாரு. பொண்ணையோ பொருளையோ கணக்கில் அடங்கா சீர்வரிசை கொடுத்தாரு. அனைத்தையும் நாட்டு மக்களுக்கு பசி தீர்த்து விட்டது. அம்மா சோத்தால் வடக்கண்டிய சோழ வளநாட்டு சோத்துக்கே பஞ்சம்மா. என் பிள்ளைங்களோட முகத்தை பாருங்கள் அத்தா. கல்மகளே பசி என்று வந்தவருக்கு வாரி வாரி வழங்கினேனே. நான் பெற்ற பிள்ளைகளுக்கு பசி தீர்க்க முடியாத பாவியாகிவிட்டது. என்னங்க நீங்க பாருங்க, என்னம்மா திருமணம் முடிந்து வந்த நாள் முதலாக இது வரைக்கும் என்னுடைய தாய் வீட்டிற்கு நான் சென்றது கிடையாது. நீங்க பாருங்க, 12 வருடமா நம்மளோட நாடு பஞ்சமாகி விட்டது. என் பிள்ளைகள் அனைவரும் பசியும் பட்டியும் இருக்கிறாங்க. ஒருவேளை கஞ்ச கூழ கூட என் பிள்ளைகளுக்கு குடிக்கிறதுக்கு கிடையாது. அதனால நீங்க பாருங்க, என் பிள்ளைகள் 7 பேரை அடிச்சுக்கிட்டு என்னுடைய தாய் வீடு சென்று என் பிள்ளையுடைய பசி எல்லாம் போக்கிட்டு நம்மளுடைய நாடுக்கு வரங்க. என்ன வழிகுட்டி அனுப்புங்கள் அத்தான், நீ வழிகுட்டி அனுப்புங்க சாமி. நம்ம பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு முடிய அண்ணன் வீட்டுக்கு செல்ல போகின்றாயா? திருமணம் முடித்த உன்னை என் நாட்டிற்கு அழைத்து வரும் பொழுது
உடைய தங்கையை கண் கலங்காமல் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி தந்தேனே. இப்படி பசியும் பத்தினியமாக உடைய அண்ணன் வீடு செல்ல போகின்றாயா? இது நாள் வரையிலும் தாய் வீட்டுக்கு நீ சென்றதே கிடையாது, உடைய அண்ணன் வீட்டுக்கு சென்றதே கிடையாது. இந்த குளத்தில் உடைய அண்ணன் வீட்டுக்கு நீ செல்ல வேண்டுமா? உடைய அண்ணன் வீட்டுக்கு செல்ல வேண்டுமா? அண்ணன் வீட்டுக்கு தான் போகத்தகாதடி மானே. ஐயோ போகத்தகாதடி மானே. போகத்தகாதடி மானே. புத்திரரோடு அண்ணன் மனை செல்ல போகத்தகாதடி மானே. இப்படி பசியும் பட்டினமாக தலைவரி கோலத்தோடு உடைய அண்ணன் வீடு செல்கிறேன் என்று கூறுகின்றாயே நலத்தங்கா. புத்தியில் தீரந்த புத்தியில் தீரந்த தேனே, கணவன் பக்தியில் தீரந்த தேனே. கணவன் பக்தியில் தீரந்த மானே மானே போகத்தகாதடி மானே. வேண்டாமா? இந்த கோலத்தில் உன் அண்ணன் வீடு சென்றால் உனக்கு நல்ல வரவேற்பு தான் கிடைக்குமா? ஒரு மரியாதை தான் கிடைக்குமா? நம்முடைய நாட்டிலே எங்கேயாவது கூலி வேலை செஞ்சு ஆகணும். நம்முடைய குழந்தைகளின் பசியை தீர்த்துடலாமா? வேண்டாமா? நான் சொல்றது கேளு. வேண்டாம் வேண்டாமா? 12 வருடமா நம்மளுடைய நாடு பஞ்சமாகிய காரணத்தினால்தான் நாட்டு மக்கள் அனைவரும் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இந்த பாவி நான் நாட்டில் என்ன செய்ய போகின்றேன்? இங்க பாருங்க, என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு தானே போறேன். உங்களுடைய மனதில் எதற்காக மனக்கலக்கம்? உங்களுக்கு எதற்காக மனக்குழப்பம்? என்ன நல்ல முறையில் வழி கூட்டி அனுப்புங்கள் அத்தான். அத்தான் மனதில் கலக்கம் வேண்டாம் மன்னரா மாதினக்கு விடை தருவி. மனதில் கலக்க வேண்டாம், மனதில் கலக்க வேண்டாம் மன்னவா சென்று வாரே. மாதனுக்கு விடை தருவீரா அத்தா. மனதில் கலக்கம் வேண்டாம், மனதில் கலக்கம் வேண்டாம் மன்னவா சென்று வாரே. மாதினக்கு விடை தருவி. எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த எனதுடனே பிறந்த எனது பெயர் குகுத்த. எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த. தனதொரு எண்ணன் மனை தனதொரு எண்ணன் மனை தானே நானே. மனதில் கலக்க வேண்டாம் மன்னவா சென்று வாரே. மாதனுக்கு விடை தருவி தருவி அத்தா. எதற்காக என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகின்றேன்?
கொல்லாத பஞ்ச காலோ கொல்லாத பஞ்ச காலம் அத்தானா கொல்லாத பஞ்ச காலோ வலுமையாய் வந்ததென்று புகுந்ததோர் அண்ணன் உள்ளமோ எனதுடனே பிறந்த எனது பெயர் குகுத்த எனது பெயர் புகுந்த தனதொரு கண்ணன் மலை தானே நானே சென்றிவார் மனதில் கலக்கம் நீந்தான் மன்னவா சென்று வரே மாதனுக்கு விடை தருவீர் அத்தா இது நாள் வரையிலும் என் வார்த்தைக்கு மறு வார்த்தை கூறியதே கிடையாது, என்னை எதிர்த்து பேசியதும் கிடையாது. நமக்கு வறுமை வந்து விட்டது என்று என்னோடு வாதாட துணிந்து விட்டாயா? எத்தனை முறை எடுத்துரைத்தோம், அண்ணன் வீடு சென்றே தீருவில் என்று கூறுகின்றாயே நிலத்தங்கா. இப்படி வறுமையிலும் பசியிலும் இந்த தலைவரி குளத்திலும் அங்கு சென்றால் உனக்கு என்ன வரவேற்பு கிடைக்கும்? இத்தனை முறை எடுத்து கூறியோம், அண்ணன் வீடு சென்ற தீருவில் என்று கூறுகின்றாயே நிலத்தங்கா. என்னோடு எதிர்த்து பேச துணிந்து விட்டாயே, வாதாட துணிந்து விட்டாயே நிலத்தங்கா. நிலத்தங்கா, என்னெல்லாம் படித்து நீயும் எழுந்ததை வாசித்தாலும் என்னற படித்து நன்றாய் எடுத்தர வாசித்தாலும் கண்ணே நல்ல தங்கா நல்ல தங்கா மாதே என்பதை உன் பேசில் அளவில் கண்டே. பெண்மதி வேதமை என்பதை பெண்மதி வேதமை என்பதை உன் பேச்சினை அளவில் கண்டே. நல்ல தங்கா மாதே கணவன் தொல்கேள் மாதே மாதே. நான் சொல்வதை கேளுமா? நம்முடைய நாட்டிலே ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது கூலி வேலை செஞ்சாக்கணும், நம்முடைய குழந்தைகளை பசியை தீர்க்கலாம், நம் பசியை தீர்த்து கொள்ளலாம். நான் சொல்வதை கேளு. அழுது கொண்டிருக்கும் எனக்கு நீங்கள் என்னதான் ஆறுதல் வார்த்தை கூறினாலும் சரி, என்னுடைய மனம் மாறப்போவது கிடையாது. என் பிள்ளைகளை அழைச்சுக்கிட்டு என்னுடைய அண்ணன் வீட்டு நான் செல்லத்தான் போகின்றேன். இத்தனை முறை எடுத்துரைத்தோம், என் வார்த்தையை கேளாமல் நம்முடைய 7 பிள்ளைகளோடு அண்ணன் வீடு செல்கிறேன் என்று கூறுகின்றாயே, என்ன செய்வது? விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. பலமுறை எடுத்து கூறியோம், அண்ணன் வீடு செல்கிறேன் என்று கூறுகின்றாயே, உடைய அண்ணன் தான் உன்னோடு பிறந்தவர், உடைய அண்ணியுமா? வேண்டாமா, நான் சொல்வதை கேளம்பா. இங்க பாருங்க, என் அண்ணியை பற்றி நீங்கள் தவறாக பேச வேண்டாம். என் அண்ணி யார்? என் தாய்க்கு சமமானவர். என் அண்ணி எப்பொழுதும் என்னை குறைவாக பார்க்கவே மாட்டார். நான் சென்று வரங்க. இத்தனை முறை எடுத்துரைத்தும் மன்னர்விடம் சென்றே தீர்வில் என்று கூறுகின்றார். சரிம்மா, இப்போதே உங்களை நான் வழியை திருப்பினேன். ஏன் சொல்லுங்களே,
வைக்கின்ற நேரத்திலே எதிரே ஆகாத சகனமெல்லாம் வருகின்றது. அதை பார்க்கும் போது என் மனமானது வெடிக்கின்றது, என் மனமானது துடிக்கின்றது. தங்கா, உடைய அண்ணன் வீட்டு செய்தி எனக்கு கூறும் பொழுது உன்னை என்னுடைய பிள்ளைகளை வழி அனுப்பி வைக்கும் போது எதிர் ஆகாத சகனம் எல்லாம் எதிரே வருகின்றது. நல்லத்தங்கா, சகுனம் அதோ பாரா மனம் தடை செய்யுதே வீணா. சகுனம் அதோ பாரா மனம் தடை செய்யுதே நேரா. சகுனம் அதோ பாரா மனம் தடை செய்யுதே வீணா. சகுனம் அதோ பாரா மனம் தடை செய்யுதே நேரா. உடனே நம்முடைய பிள்ளைகளை வழி அனுப்பி வைக்கும் பொழுது எதிரே ஆகாத சகனமா வருகிறது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் மனப்பதட்டம் வேண்டாம். உங்களை வழி குட்டி அனுப்பும் பொழுது என் கண்ணெதிரில் ஆகாத சகுனம் எல்லாம் வருகின்றது. உன்னுடைய அண்ணன் வீடு செல்ல வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்து விடும் என்று வருகின்றாயே. இங்க பாருங்க அத்தான், சகுனம் இது தானா மனம் தடை செய்வதும் தேனோ. சகுனம் இது தானா மனம் தடை செய்யுது ஏனோ. சகுனம் இது தானா மனம் தடை செய்வதும் ஏனோ. சஞ்சலமே கொள்ள வேண்டும் சந்தாத சென்று வரும் சகுனம் இது தானா மனம் தடை செய்யுது ஏனோ. எந்த சகுனம் வந்தாலும் அண்ணன் வீடு சென்று தீரவன் என்று கூறுகின்றாயே, என் வார்த்தையை நீ கேட்க மாட்டேங்கின்றாயே. நல்லத்தங்க, வேந்தன் சொல்ல கேளோ, நீ சொன்னோ சொல்வாய் பாரோ. வேந்தன் சொல்லை கேளும் இங்கு வேண்டாம் பிடிவாதம். வேந்தன் சொல்ல கேளோ, இங்கு வேண்டாம் பிடிவாதோ. சகுனம் அதோ பாரா மனம் தடை செய்யுது நேரா. நல்லத்தங்க, இத்தனை முறை எடுத்துரைத்தோம் என் வார்த்தையை கேளாமல் இங்க பாருங்க அண்ணன் வீடு சென்று தீரவின் என்று கூறுகின்றாயே. ஆகாத சகுனத்தில் நான் பார்க்கும் பொழுது உனக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இங்க பாருங்க. ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று என் மனம் வஞ்சிக்கிறதம்மா. நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நமக்கு எப்பேற்பட்ட ஒரு துன்பங்களும் வராதுங்க. அத்தான், நம்மளை படைத்த அந்த ஈசன் இருக்கின்றார். நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு எப்பேற்பட்ட ஒரு துன்பங்கள் வந்தாலும் நமக்கு உறுதுணையாக அவர் இருப்பாருங்க. அத்தான், ஈசை விதியாலே எல்லாம் நடக்கும் புவி மேலே. வேதன் விதியாடி எல்லாம் நடக்கும் புவி மேலே. சஞ்சலமே கொள்ள வேண்டாம் சந்தமாக சென்று வரும் சகுனம் இது தானா மனம் தடை செய்வதும் ஏனோ. இத்தனை முறை எடுத்துரைத்தோம் அண்ணன் வீடு சென்று தீரவின் என்று கூறுகின்றாயே. ஆனால் முடிவால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கூறுகின்றேன் அம்மா. தங்கா, உன்னை அண்ணன் வீடு செல்லு. உனக்கு அங்க நல்ல வரவேற்பு கிடைத்தால் என் முகத்தில் விழிக்க வேண்டும். உனக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை என்றால் இல்லை என்றால் என் முகத்தில் விழிக்க கூடாது. அதனால் விட்டு சாமி அம்மா, உன்னுடைய தந்தை கூறினாரே அவ்வார்த்தையை சிறகுடுத்து கேட்டீர்களா? நிலத்தங்கா, உன்னுடைய அண்ணன் வீடு செல்கின்றாய். உன்னை நல்ல வழியில் உபசரித்தால் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய முகத்தை விடல் விழிக்க விடாது என்று சொல்லிவிட்டு செல்கின்றாரு. என் செல்வங்களா, நான் எதற்காகப்பா என்னுடைய அண்ணன் வீடு போகிறேன்?
உங்களுடைய பசி போக்குவதற்காக தடைய செல்லுங்களா இந்த தாயுடன் வாருங்கள் செல்லுங்களா வேகமாய் நடந்து வாரும் மக்களா வெயில் அதிகமாய் ஆகுது நடக்க முடியலப்பா எங்கூடிருக்காமலே மக்களா மக்களா மாமன் வீடு சென்று உங்கள் பசியாரி அடித்தியலாம் மக்களா மாமா வீடு எங்கம்மா இருக்குது ராஜா இன்னும் கொஞ்சம் தூரம் தப்ப உன்னுடைய மாமன் வீடு சென்று விட்டால் ஒரு பசி எல்லாம் ஐயா அம்மா பசி எடுக்குதும்மா என்னது அம்மா ராஜா அம்மா பசிக்குதே அம்மா பசிக்குதே பசிக்குதே அம்மா பசிக்குதே அம்மா பசிக்குதே பசிக்குதே என்ற நம்மளே சாதமாகியும் இல்லையா பசிக்குதே நம்மனே பிடி சாதமாகிலும் இல்லையா பசிக்குதே என்ற நம்மளே பிடி சாதமாகியும் இல்லையா பசிக்குதே அம்மா பசிக்குதே அம்மா இந்த கானகத்துல என்னால நடக்க முடியலம்மா எனக்கு பசி மயக்கமாக இருக்கின்றது பிடித்தாதர் தான் எங்களுக்கு கொடுங்கம்மா எங்களுடைய பசியை நாங்க போக்கிக்கிறேன்னு சொல்றீங்களே ராஜா உங்களுடைய பசியை நான் எப்படி நான் தீர்க்க போறேன் பசித்த மக்களா பசித்த மக்களா அருமை மக்களா பசித்த மக்களை பொறுத்து கொள்ளுங்கள் பறித்த கனிகளை பறித்து தருகிறேன் மக்களா அருமை மக்களா அம்மா நடக்க முடியலம்மா ஐயோ அம்மா கை கால்லாம் சோறுதும்மா அம்மா ஐயோ அம்மா சோறுதே கை கால் சோறுதே சோறுதே கை கால் சோறுதே சோறுதே கை கால் சோறுதே சோறுதே என்ற அம்மானே நம்ம சொந்த பாகியம் இல்லையா சோறுதே நம்மனே ஒரு சொந்தமாகிலும் இல்லையா சோறுதே என்ற நம்மனே நம்ம சொந்தமாகிலும் இல்லையா சோறுதே கை கால் சோறுதே அம்மா நடக்க முடியலம்மா இந்த கல்லுல முள்ளு எங்க மாட்டு மறைக்க ஐயோ ராஜா நானும் செய்கிறேன் அம்மா
அம்மா இந்த கானகத்துல எங்களால நடக்க முடியலம்மா. இந்த கல்லிலும் முள்ளிலையும் எங்களால நடந்து எங்களுடைய கால் கரெல்லாம் சேர்ந்து போகுதும்மா. எங்களை எங்கம்மா அழைச்சுக்கிட்டு போற? குடிக்கிறதுக்கு தண்ணியா இருந்தா குடின்னு கேட்கிறீங்களப்பா. என் தாய் வீட்டுக்கு வழி தெரியாம இந்த கானகத்துல உங்களை இழுத்தடிக்கிறேன்னு எச்சல்லாம். உங்களுடைய பசியும் உங்களுடைய தாகத்தை நான் எப்படிடா பார்க்க போறேன்? ராஜா தவித்த மக்களா அருமை மக்களா மனசில்ல கானகம் வந்து விட்டோம். மிருகங்களை வேட்டையாட வேண்டும். தர்ம வேட்டையாகவே ஆட வேண்டும். ஐயா, அது என்ன தர்ம வேட்டை? நம்மை பார்த்து ஒரு மிருகத்தை ஒருபோதும் வேட்டையாடவே கூடாது. நம்மை பார்த்து பயந்த ஒரு மிருகத்தை தான் பணம் வாங்கி போட்டுக்கு பணியில நாங்க கத்திங்க அடுக்கிறோம். பணத்தை கொடுத்து போட்டு பெங்களூர்ல இருந்து வந்து எதுக்கு கத்திங்க அடுக்கிறது? நம்ம எதிர்த்து வர மிருகத்தை வேட்டையாட வேண்டும். தாமதமாகி விட்டது. வேட்டையாட வேண்டும். புறப்படலாமா? வேட்டையாட காட்டு, வேட்டையாட காட்டு. மிருகங்களை வேட்டையாட விட்டு பார்த்தாயடா. ஏதோ பாடுறா டேய். என்னது? அதோ பாடுறா. இன்டர்வியூல அந்த ஏத்து போறாங்களா? நான் வேற எதுவும் வேலை கிடையாது. கானகத்திலே ஏதோ ஒரு பெண்மணி தலைவரி கோலத்தோடு 7 பிள்ளைகளோடு செல்கின்றாலே யார் என்றே தெரியவில்லை. ஒருவேளை ஐயோ பாவம், யாருடா அது? பெருவட்டை வந்திருப்பாங்களா? கூட 7 பிள்ளைகள் தான். 7 பிள்ளைகள் யாருன்னு பார்க்கலாம் வாங்க.